ஆன்மீக தேடல் அப்படின்றது அதிகரிக்கும். ஆன்மீக தேடல் அதிகரிக்குதுன்னா தாராளமாக ஆன்மீகத்தை நோக்கி போங்க. ஏன்னா நம்ம இறை வழிபாட்டில் இருக்கும்போது தான் நம்ம மனசு பக்குவப்படுது, நம்ம புத்தி பக்குவப்படுது, நம்ம மனசு அமைதியாகுது. மனசு அமைதியாகுது அப்படின்னாலே நோய் இல்லை, உடலும் அமைதியாகுது. இன்னொன்று குடும்பத்தில் நிம்மதியும் இருக்குது. ஸோ இது எல்லாமே நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் கடுமையான கோபம் வரும். வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா இன்டெப்த்தாக அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதிலெல்லாம் கவனம் வச்சுக்கோங்க. சட்டுன்னு கோவப்படுறது, பட்டுன்னு டென்ஷன் ஆகிறது, இரிட்டேட் ஆகிறது, கத்துறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, கத்திட்டு அப்புறம் கத்தப்படுவீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்படுவீங்க. ஐயோ ஏன் கத்தணும், இதை வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டோமோ, அமைதியாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணும். அந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு வருத்தப்படுறதை விட செய்யறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் 1 2 3 4 5 6 அப்படின்னு 10 வரைக்கும் என்னங்க, அது வந்து கோவமே வராது. சொல்கிறது ஈஸி தாங்க, அது இன்னும் உண்மை தான். சொல்கிறது ஈஸி, ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் கஷ்டம். ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம இங்கே இருந்துக்கணும் 1 2 3 4 5 6ன்னு வாழ நம்ம பொண்டாட்டி கத்திட்டு இருக்கும்போது நம்ம எண்ணின்னு இருக்க முடியாது இல்லையா? வெளியே போயிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு.